அதாவது நோய் வந்துன்னா மக்கள் ஏன் பயப்படுறாங்கன்னா, சந்தோஷமாக வாழ முடியாது. ஒரு துன்பத்திலே தான் இருக்கணும், கவலையிலே தான் இருக்கணும் நோய் வந்துருச்சுன்னா. அப்போது சந்தோஷமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நோயாளியாக இருக்க மாட்டாங்க. நோயாளிகள் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அப்போ நீ சந்தோஷமாக இருந்துட்டா நோயை குணப்படுத்தலாம். இதுதான் அடிப்படை. நோயை குணப்படுத்தணும்னா நீ சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷங்கிறது வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் வந்து நோய்களின் எதிரிகள். நோய்களுக்கு மனிதர்கள் சந்தோஷமாக இருந்தால் பிடிக்காது, மகிழ்ச்சியாக இருந்தால் பிடிக்காது. அதனால் நோய் வந்துடும். அப்புறம் அவங்களால மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போது நாம் இந்த நோய்களுக்கு எதிராக போராட வேண்டும் எனில் சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், இன்பமாக இருக்க வேண்டும். அப்போ அதற்கு என்ன வழி? அப்போ தான் நோய்களை குணப்படுத்த முடியும். நோய்களை குணப்படுத்த முடியும். அப்போ அதற்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் வந்து சந்தோஷமாகவே எப்போதுமே இருக்கிறது கிடையாது. அதனால தான் உங்களுக்கு நோய் வருது. நோய் வருது. அந்த நீங்கள் அப்போ சந்தோஷமாக எப்படி இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, சாப்பாடு தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரே வழி. வேறு எந்த வழியில் சந்தோஷமாக இருக்கலாம்? இங்கே ஆடுறது கிடையாது, பாடுறது கிடையாது, விளையாடுறது கிடையாது. அது மாதிரி வந்து பெண்களை பார்க்கக்கூடாது. முக்கியமாக பெண்களை பார்க்க வேண்டும். இதுதான் நீ விளையாடுறது, இது எல்லாத்தையும் விட அதிகமான சந்தோஷத்தை தரக்கூடியது பெண்களை பார்ப்பது. அது மாதிரி பெண்களுக்கு அது சந்தோஷம். பெண்களை வந்து ஆண்கள் பார்க்கும்போது தான் அது பெண்களுக்கும் சந்தோஷம். பெண்களை பார்க்கும்போது ஆண்களுக்கு சந்தோஷம். பெண்களை வந்து ஆண்கள் பார்க்கும்போது பெண்களுக்கு சந்தோஷம். அப்போ 2 பேர் பெண்களை பார்ப்பது தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சந்தோஷத்தை தரும். இந்த நடைமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். நோயாளிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அல்லது ஒரு வேலையாக வெளியில் கிளம்புறீங்க, அல்லது பேருந்தில் பயணிக்கிறீர்கள், ரயிலில் பயணிக்கிறீர்கள். அப்போ பயணத்தின் போது நீங்கள் நடந்து சென்றால் ஒரு கடைக்கு போகிறீங்க, பயணத்தின் போது உங்கள் வழியில் வந்து நீங்கள் பெண்களை பார்க்குறீங்க அப்படின்னா, ஆண்கள் பெண்களை பாருங்கள். அதுபோல் பெண்களும் என்ன பண்ணணும், ஆண்கள் நம்மளை பார்க்கணுன்னு எதிர்பார்ப்போடு பார்த்தா அதை அனுமதிக்கிற மாதிரியான ஒரு நடைமுறை. அப்போ அனுமதிக்கிற மாதிரி, அதாவது பெண்கள் ஆண்களை பாருங்கள். ஆனால் அந்த பார்வைக்கு அர்த்தம் வேறு. ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்ப்பதற்கு, பெண் வந்து ஆணை பார்க்கிறான். ஆனால் ஒரு பெண் வந்து தன்னை பார்க்கிற ஒரு ஆணை தேடுகிறாள். அப்படி அந்த மாதிரி தன்னை ஒரு ஆண் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு ஒரு ஆணை பார்க்கிறாள். இந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருந்துட்டாலே நீ சந்தோஷமாயிடுவ. உன் உடம்புல உள்ள நோய் குணமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா சந்தோஷம்தான் நோய்க்கு எதிரி. நோய்க்கு மருந்து எது? சந்தோஷம்தான். வெறுமனே மருந்து சாப்பிட்டுட்டு நீ ரொம்ப ஒழுக்கமாக கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி, கடிவாளம் கட்டப்பட்ட மனுஷங்க மாதிரி நீ பெண்களை பார்க்காம உன் பாட்டுக்கும் ஏன் வேலையை பார்க்கணும், நான் பிஸியாக இருக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், எனக்கு பெண்களை பார்க்கறக்கே நேரம் இல்லை, என் குடும்பத்தை பார்க்குறக்கே நேரம் இல்லை, என் பொண்டாட்டியை பார்க்குறக்கே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக அதாவது மனிதர்களை பார்க்கணும். வெறும் பெண்களை மட்டும் கிடையாது, ஆண்கள் பெண்கள் எந்த மனுஷங்க எல்லாத்தையும் பார்க்கணும். குறிப்பாக ஆண்கள் வந்து பெண்களை பார்க்கணும். பெண்கள் வந்து ஆண்கள் தன்னை பார்க்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு வாழ வேண்டும். அப்படி வாழும்போது பெண்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அவள் அழகாக இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆனால் அது இன்னொன்று வந்து சரி, அப்போ அது தப்பு கிடையாது. அப்படி கிடையாது. தப்பான மனிதர்கள் பார்க்கும்போது தான், ஒரு தவறான பார்வையுடன் பார்ப்பது தான் தப்பு. பெண்களை பார்ப்பது தவறு கிடையாது. நீ உன் மனைவிக்கு உண்மையாக இரு. ஆனால் வந்து அதுக்காக வழி நடுவில் வேறு யாரையும் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. பார்க்கணும். ஆனால் சும்மா பார்க்குற சந்தோஷமாக இருக்குது. ஒரு இயற்கை காட்சியை பார்க்குறல்ல, ஒரு மலையை பார்க்குற சந்தோஷமாக இருக்குல்ல, அவ்வளோதான். அதனால் அது இப்போ வந்து ஒரு அழகான ஒரு மரம், ஒரு தோப்பு, அது இன்னொருத்தருடைய நிலமாக இருக்கலாம். அதுக்காக அதை பார்க்கக்கூடாது என்ன? இன்னொருத்தருடைய ஒரு நிலத்தில் அழகான மரங்கள்லாம் இருக்குது, மாம்பழங்கள்லாம் காய்ச்சி கிடக்குது, அப்புறம் தென்னை மரங்கள் இருக்குது, அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இன்னொருத்தருடைய நிலமாக இருக்குது. அதனால் அது பார்க்கக்கூடாதா? பார்க்கலாம். அவன் கண்ணில் தெரியுது. அப்படின்னா வந்து பெண்களை பார்க்கக்கூடாதுன்னா அந்த பெண்கள் ஏன் கண்களுக்கு தெரியுறாங்க? கண்களுக்கு அவங்க தெரியுறாங்களா? அது அவங்களுடைய பொறுப்பு தான். அது அவங்களுக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குல்ல. பெண்கள் நம்ம கண்களுக்கு தெரியுறாங்க, ஏன் கண்களில் அவங்க படுறாங்க. அப்போ நான் பார்க்காம இருப்பேன். ஒரு பாட்டு வந்து இப்போ இளையராஜா பாட்டு வந்து கேட்குது அப்படின்னா, நான் அதை கேட்காம காதை பொத்திக்கணுமா? அது ஏன் என் காதில் கேட்குது? கேட்டால் நான் கேட்க தான் செய்வேன். என் பாட்டை கேட்குற, நீ காப்பிரைட்டு கொடு அப்படின்னு அவர் நம்மகிட்ட கேட்க முடியுமா? என் காதில் வந்து விடுது, அதனால் அதை நான் கேட்குறேன், அதனால நான் அதை பாடுறேன். அது மாதிரி பெண்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்க போகிற வர வழியில் அவங்க வர்றாங்க. அதுக்காக நான் கண்ணை மூடிக்க முடியுமா பெண்களை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக? அதனால் அந்த பெண்களை பார்க்குறது வந்து நம்முடைய அடிப்படை உரிமை. அதில் ஒன்றும் தவறான நோக்கம் கிடையாது. ஒரு ஆண் வந்து தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கான். ஆனால் வழிநடுகில் போகும்போது அவன் பெரியவர்களை பார்க்க, ஆனால் அதை பார்க்குறதுக்கு வெறும் காமம் தான் நோக்கம் என்று நினைத்தால் அதான் தப்பு. தவறான நோக்கம் கொண்டவர்களுக்கு யாரை பார்த்தாலும் காமம் தான் வரும். அது பெண்ணை மட்டும் இல்லை, குழந்தைய பார்த்தாலும் சரி, வயசானவங்களை பார்த்தாலும் சரி, ஒரு ஆடு மாடுகளை பார்த்தாலும் அதுக்கு காமம் தான் வரும். தவறான ஒரு ஒழுக்கம் இல்லாத ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு காமம் தான் வரும். அவங்களுக்கு அன்பு பாசங்கிறதே இருக்காது. ஆனால் ஒரு ஒழுக்கமான ஒரு ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுடைய பார்வையில்
இப்போ ஒரு 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 50 வயசு ஆண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரொம்ப ஒழுக்கமாக இருக்கான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு 10 வயசு பொண்ணை பார்க்கும்போது எப்படி பார்ப்பான்னா, ஒரு பேத்தியை பார்க்குற மாதிரி தோணும். ஒரு ஆசையாக பார்ப்பான். எப்படின்னா, இந்த பெண் எனக்கு ஒரு பேத்தியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதுபோல் ஒரு 50 வயசு ஆண் வந்து ஒழுக்கமான ஒரு ஆண், கட்டுப்பாடு நிறைந்த ஆண், தனது மனைவிக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆண், தனது மனைவிக்கு உண்மையாக அன்பும் பாசத்தோடும் தனது மனைவிக்கு உயிரே கொடுக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து ஒரு 20 வயசு பொண்ணை பார்க்கும்போது தனது மகளாக இவள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவான். அந்த ஆசையில் வேறுபாடு இருக்குது. ஒரு ஆணின் பார்வைக்கு வெறும் காமம் தான் அர்த்தம் என்று நினைக்கக்கூடாது. அதுதான் தவறு. அது மனிதர்களுடைய வாழ்க்கை முறையில் தவறு, கட்டுப்பாடு இல்லாமல் போகும்போது அப்படிப்பட்ட அந்த பார்வைக்கு தவறான அர்த்தம் கற்பிக்கப்படுகிறது. அந்த மாதிரி தவறான அர்த்தங்களோடு, தவறான பார்வையோடு கடந்த காலங்களில் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு சமூகத்தில் கண்டிப்பாக அங்குள்ளவர்களின் பார்வை வந்து கண்டிப்பாக சரியாக இருக்காது. சுதந்திரமாக வாழ அனுபவிக்கணும். அப்போ தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இந்த பார்வையினாலே தப்பு தான் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக ஆடையால் உடலை பெண்களை மூடி விடுவது, இது வந்து அந்த மனிதர்களுடைய தவறான பார்வையை தான் காட்டுது. ஒழுக்கமில்லாத சிந்தனையை தான் காட்டுது. ஒழுக்கம், சுதந்திரம் இதெல்லாம் இருக்கிற ஒரு சமூகத்தில், ஒரு நாட்டில் வந்து அங்கே பார்க்குறவங்களுடைய பார்வை மாறுபடும். ஒரு சின்ன பெண் குழந்தைய ஒரு ஆண் பார்க்குறான் அப்படின்னா, இவள் எனக்கு கொள்ளு பேத்தியாக வர வேண்டும் ஆசையோடு பார்ப்பான். எப்படி அந்த ஆசைக்கு என்ன அர்த்தம்? இவள் தனக்கு ஒரு கொள்ளு பேத்தியாக இருக்க வேண்டும், இவளோடு நான் உரிமையோடு கொஞ்ச வேண்டும் அப்படிங்கிற ஆசை வரும். அப்போ தனது ஒரு 50 வயசு ஆணுக்கு ஒரு தன் வயதில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்குறான். ஆனால் அவனுக்கு மனைவி இருக்கான், அவனுக்கு உண்மையாக இருக்கான். அப்போ அந்த பெண்ணை பார்க்கும்போது சும்மா பார்ப்பான், ஆனால் அழகாக இருக்குது, அவ்வளோதான். அழகாக இருக்கிறான். அந்த மாதிரி பெண்களை பார்க்க வேண்டும். பார்க்குற ஒவ்வொரு நேரமும் ஒரு ஆணுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. அந்த சந்தோஷம்தான் நோய்களுக்கு அடிக்கிற அடி. நோய்களை அடிக்கணும்னா நீ பெண்களை பார், வேடிக்கை பார். ஆனால் உன்னுடைய மனைவிக்கு ஒழுக்கமாக இரு, உண்மையாக இரு, நேர்மையாக. தவறான உறவுகளுக்கு நீ போகாத, விபச்சாரத்துக்கு போயிடாத. உன் பார்வையில் அன்பு இருக்கணும். நீ அப்போ எப்படி வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் மதுபான மருந்துகிறவராக இருந்தால், புகைப்பிடிப்பவராக இருந்தால், போதை பழக்கம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் பார்வையில் ஒழுக்கம் இருக்காது, உங்கள்கிட்ட கட்டுப்பாடு இருக்காது. அதனால் ஒரு பெண்ணை பார்க்கறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ கடந்த காலங்களில் பெண்களெல்லாம் பார்க்கக்கூடாதுன்றது, இன்னும் நிறைய நாடுகளில் பெண்களை இஸ்லாமிய நாடுகளில் பெண்களை பார்ப்போம். அங்கே நான் பார்வையில் கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை. அதுதான் காரணமாக இருக்குது. அதனால் வந்து பெண்களை பார்க்கணுன்னா நீங்கள் ஒரு கட்டுப்பாடு உடையவராக இருக்க வேண்டும், ஒழுக்கமானவராக. போதை பழக்கங்கள் உங்களிடம் இருக்கக்கூடாது. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் மனிதர்களையே அடிமையாக தான் பார்ப்பாங்க. அப்போ பெண்களே அடிமையாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்றால் அடிமைகள் நிறைய பேர் தேவை. நான் ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்னா அப்போ நிறைய அடிமைகள் எனக்கு தேவைப்படுவார்கள். அவர்களுடைய உதவி இருந்தால்தான் என்னால் ஆடம்பரமாக வாழ முடியும். வீட்டில் உணவை சமைப்பதற்கு அடிமைகள் தேவை, மனிதர்களை அடிமை. அப்போ வந்து துணி துவைக்கிறதுக்கு, சாப்பிட்டு போட்டு தட்டை கழுவுறதுக்கு, வீட்டை தூய்மைப்படுறதுக்கு, பாத்ரூமை கழுவுறதுக்கு, என் கார் திறந்துடுறதுக்கு, காரை ஓட்டுறதுக்கு, இப்படி நிறைய அடிமைகள் இருந்தால் தான் நான் ஆடம்பரமாக வாழ முடியும். அப்போ ஆடம்பரம் மோகம் இருந்தால் நீ மனிதர்களே அடிமையாக தான் பார்ப்பேன், பெண்ணையே அடிமையாக தான் பார்ப்பேன். ஒரு பெண்ணை பெண்ணாக பார்க்க வேண்டும். பெண்ணை வந்து ஒரு வயசான ஒரு முதுமையடைந்த ஒரு பெண்ணை பாட்டியாக பார்க்கணும், அம்மாவாக பார்க்க வேண்டும், மகளாக பார்க்க வேண்டும், ஒரு சகோதரியாக பார்க்க வேண்டும், பேத்தியாக பார்க்க வேண்டும். இப்படி பார்வையில் நிறைய வேறுபாடு இருக்குது. எல்லாமே இன்பம்தான். வெறும் ஒரு பெண்ணை பார்த்து நீ அவளுடைய அழகுங்கிற ஒரு பேத்திக்கிட்டேயும் அழகு இருக்குது. ஒரு தாத்தா தனது பேத்தியின் அழகை ரசிப்பார். பேத்தியின் அழகு, பேத்தியாக அதனால் அவளுடைய அழகு, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஒரு பேத்தியை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஒரு ஃபில்டர் போட்டுருவாங்க. ஒரு பேத்தியை இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஃபில்டர் நம்ம கண்களுக்கு இருக்குது. ஒரு மகளை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த ஃபில்டர், அது நமது கண்களுக்கு இருக்குது. அதுபோல் ஒரு மனைவியை எப்படி பார்க்கணும், ஒரு மனைவினா கூட அவளை எப்படி பார்க்கணும், அவகிட்ட எப்படி பேசணும், அடிமையாக பார்க்கக்கூடாது, ஒரு தலைவியாக பார்க்கணும், அன்போடு சுயமரியாதை அவங்களுக்கும் அந்த மாதிரி. அப்படி ஒரு கண்களுக்கு அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்குது. பார்வைங்கிறது வெறும் பார்வை கிடையாது, வெறும் காட்சியை பார்க்கறது கிடையாது, கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த காட்சிகளுக்கு, பார்க்குற விதங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குது. நம்ம ஒரு சகோதரி எப்படி பார்க்கணும், அது ஒரு இன்பம். சகோதரியை பார்க்குறதும் ஒரு இன்பம். ஆனால் அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. கட்டுப்பாட்டுடன் பார்ப்பதில் அந்த சகோதரியும் ஒரு இன்பம். அந்த ஒரு பெண்ணை பார்க்கும்போது, அந்த கட்டுப்பாடுகளோடு பார்க்கும்போது பெண்ணிடமிருந்து அந்த இன்பம் கிடைக்கும். ஒரு பெண்ணை பார்க்கும்போதே உனக்கு ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் உனது நோய்களை குணப்படுத்தும். உங்ககிட்ட இருக்கிற நோயை மறக்கடிக்கும். நீ வந்து ஐயோ எனக்கு மூட்டு வலிங்கிற பயத்திலே எப்போ பார்த்தாலும் நீ நடப்பதாக இருந்தாலும் சரி கவனமாக நடப்ப, கவனமாக பார்த்து நடந்துகிட்ருப்ப. அதே இது நீ வந்து வெளியில் போகும்போது நீ பெண்களை பார்த்துக்கிட்டே போ, நீ ஒரு ஆணாக இருந்தால். அதுபோல் ஒரு பெண் வந்து தன்னை பார்க்குற ஆண்களை தேடுகிற ஒரு நோக்கத்தோடு பெண்களை பார்க்கணும், ஆண்களை பார்க்கணும். அப்படி நீ ஆண்களை பார்த்துக்கிட்டே போ, நீ இப்போ ஆண்கள் வந்து பெண்களை பார்த்துக்கிட்டே போ. அப்போ என்ன ஆகுதுன்னா உன் மூட்டு வலி மறந்துடும். மூட்டு வலியாக காணாமல் போய்டும். அது ஒரு உன்னுடைய கவனம் எல்லாம் வெளியில் இருக்குது. சந்தோஷத்தை தேடுற. அப்போ உன் மூட்டு வலி கூட உனக்கு வந்து அதை கவனிக்க மாட்டேன்ற. அது அப்போவே அது என்னடா இவன் நம்மளை கவனிக்க மாட்டேன்றான், என்ன இவன் வந்து நம்மளை கவனிக்க மாட்டேன்றான். உனக்கு சுகர் இருந்தாலும் சரியாயிடும்.
நோய் வந்ததுனாலே நீ இன்பமாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அப்போ நீ மகிழ்ச்சியாக இருந்துட்டா உங்ககிட்ட நோய் இல்லைன்னு அர்த்தம். நோய் குறைஞ்சிக்கிட்டே வருது, குணமாகிட்டு வருதுன்னு அர்த்தம். அப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ன வழி அப்படின்னா, நீ பெண்களை பார். ஆணாக இருந்தால் பெண்களை பார், பெண்ணாக இருந்தால் ஆண்களை தேடு. ஆண்களை தேடு, ஆண்களை பார். பார்க்குற அந்த ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அவள் உடம்புல இருக்கிற நோய் வந்து அடி வாங்குது. அதுபோல் ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணை பார்க்குறான். அந்த பெண்ணும் இந்த ஆணை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு சந்தோஷம். சும்மா அது ஒரு பார்வை தான், சந்தோஷம். அந்த பார்வையிலேயே இவன் உடம்புல இருக்கிற நோயை இவன் மறக்கிறான். நம்ம உடம்புல நோய் இருக்குதா, அதுக்காக நான் என்ன பண்ணணும்? மூட்டி வலியா, அப்போ அதுக்காக நான் பார்த்து நடக்கணுமா? அது இல்லையே, அது எப்படி? அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ தினசரி நீங்கள் வந்து பெண்களை வேடிக்கை பாருங்கள். ஆண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்களை தேடுங்க, வேடிக்கை பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருந்துட்டாலே படிப்படியாக இதுக்காகவே நீங்கள் நேரத்தை செலவழிக்கணும். அப்போது உங்கள் வேகம்லாம் நிதானமாக மாறும். அதிவேகம், ஒரு விவேகம் இல்லாத வேகம் என்பது நிதானமாக மாறி ஒரு விவேகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நீங்கள் பெண்களை இப்போ எதையுமே பார்க்காம போகிறவங்க தான் வேகமாக போவாங்க. வேகமாக போகிறவங்க தான் விபத்து ஏற்படும். அதுபோல் தான் எதையுமே யாரையுமே பார்க்காம பணம்ட்டு வேகமாக போகிறாங்க பாருங்கள். வேகமாக போகிறதுக்கு அந்த பணம் தான் காரணமாக இருக்குது. வேகமாக போகிறவங்க தான் அவங்களுக்கு தான் நோய்கள் ஏற்படும். நீ பெண்களை பார்த்துக்கிட்டே போகிற, நீ நடக்கும்போது அங்கே பாரு, இங்கே பாரு, 360 டிகிரியில் பாரு. நேராக எந்த உயிரினமும் நடக்காது. ஒரு குரங்குகள் தானே நாம். இன்றைக்கி நம்ம குரங்கு தான். மனிதர் என்பது வாழ் நிலைப்பாடு. இப்போ பறவை, காக்காங்கிறது அதன் பெயர், அதனால் அதன் வாழ் நிலைப்பாடு பறவை மாதிரி மனிதர், பறவை, விலங்கு, மிருகம்னா அது ஒன்று தான். சிங்கம், புலி எல்லாமே மிருகம் தான். அதுபோல் மனிதர் அப்படின்னா நாம் வந்து குரங்கு. மனிதர்னா நாம் மட்டும்தான் கிடையாது. மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களுமே மனிதர் தான். அப்படி அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து குரங்குகள் தான். அதோட பார்வையை பாருங்கள், 360 டிகிரியில் தான் பார்க்கும். இப்படி பார்க்கணும். நீ காடுகளில் வாழும்போது நான் நேராக தான் பார்த்து போவேன் அப்படின்னா, நான் நேரே பார்த்து போனேன். எங்கேருந்து வேணாலும் புலி, சிங்கம் ஒன்று வேட்டையாட வரலாம். அதனால் அங்கே வந்து ஒரு ஆடோ மாடோ என்ன பண்ணும், சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும். மேலே பார்க்கும், கீழே பார்க்கும், மேலே மரத்தில் இருந்து கூட சிறுத்தை பாயும். அதுதான் இயற்கையான பார்வை. நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் நான் போவேன் அப்படின்னா அது என்ன காரணம்? நம்ம வேகமாக போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்த்து போகணும். நீ சுற்றி முற்றி பார்த்துட்டு நீ வேகமாக போனால் விபத்து தான் ஏற்படும். அதனால் விபத்தை தவிர்ப்பதற்காக நேரே பார்த்து போயிட்டே இருக்காங்க. நேரே பார்த்து போகிறது இயற்கையானது கிடையாது. நீ சுற்றி முற்றி பார்க்கணும். அப்போ சுற்றி முற்றி பார்க்கும்போது உன் வேகம் நிதானமாக மாறும், உன் வேகம் குறையும். அது பாதுகாப்புக்கு வழிவகுக்கும். உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். உன் வேகத்தில் குறைச்சா தான் சுற்றி முற்றி பார்க்க முடியும். சுற்றி முற்றி பார்க்கும்போது இருக்கிற ஆட்கள்லாம் அங்கே ஆண்கள் இருக்கலாம், பெண்கள் இருக்கான். அப்போ எல்லாத்தையும் நீ பார்ப்ப. பெண்களை பார்க்கும்போது உனக்கு சந்தோஷம் ஏற்படும். அதுபோல் ஆண்களை பார்த்தா ஆண்களுக்கு சந்தோஷம் ஏற்படாதா? ஆண்களை பார்த்தாலும் ஆண்களுக்கு சந்தோஷம். ஒரு சின்ன வயசு பையனை பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு சந்தோஷம் ஏற்படும். தனது வயதை ஒத்த ஒரு ஆணை பார்க்கும்போது ஒரு உணர்ச்சி ஏற்படும். சந்தோஷம் ஏற்படுறத விட வேறு உணர்ச்சிகள் ஏற்படும். பொறாமை ஏற்படலாம், ஒரு போட்டி ஏற்படலாம். ஒரு அழகான ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணை பார்க்கும்போது அவன் உறுதியாக இருக்கான், அவனை பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது, போட்டி உணர்வு. அப்போ நம்மளும் அதே போல் ஆக வேண்டும் என்கிற உணர்வு ஏற்படும். நம்மளும் அதுபோல் ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆண் வந்து இன்னொரு அழகான ஒரு ஆணை பார்க்குறான், அவன் அழகாக இருக்கான், அவனை நிறைய பெண்கள் பார்க்குறாங்க, அப்போ நம்மளும் அழகாக இருக்கணும், நம்மளே நிறைய பெண்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற உணர்வு ஏற்படும். அதை நீ மனிதர்களை பார்த்தா தான் அந்த உணர்வுகள் உனக்கு ஏற்படும். அதனால் மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு மருந்து. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் உடம்புல சுகர் இருக்கா, 1/2 மணி நேரம் எங்கேயா போய் உட்காந்து, எங்கேயா ரயில்வே ஸ்டேஷனில் உட்காருங்க, நிறைய கும்பலாக வர இடங்கள், மனுஷங்களை வேடிக்கை பாருங்கள். நீ ஒரு ஆணாக இருந்தால் முக்கியமாக பெண்களை பாரு, நீ ஒரு பெண்ணாக இருந்தால் முக்கியமாக ஆண்களை பாரு. அதே நேரத்தில் உன் மனைவியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பெண்ணை பார்க்கக்கூடாது. இதுதான் உண்மையாக இருப்பதற்கான ஒரு வழிமுறை. மனைவி பக்கத்தில் இருக்கும்போது மனைவியை பாரு, மனைவியை கவனிச்சுக்கிட்டே இரு, அது பார்த்துக்கிட்டே இரு. அதுபோல் ஒரு மனைவி தனது கணவனை பக்கத்தில் வைத்திருக்கும் போது கணவனை பார்க்க வேண்டும். இன்றைக்கி நம்ம மனுஷங்களை பார்க்குறதே இல்லை. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவியை கூட பார்க்குறதில்ல, மனைவி வந்து தனது கணவனை கூட கவனிப்பதில்லை, விட்டுட்டாங்க. சும்மா பேருக்கு புருஷன் அந்த மாதிரி தான் இருக்காங்க. மனுஷங்களை பார்க்குறதே இல்லை. அதனால தான் நோய்கள் பெருக்கெடுத்து விட்டது. எல்லாம் பணத்தை தேடி ஓடுறாங்களே தவிர மனிதர்களை தேடி ஓடுவதில்லை. மனிதர்களை தேடி இவர்கள் கால்கள் செல்வதே இல்லை. நேரம் இல்லைப்பா எனக்கு. அப்போ தான் நோய்கள் வந்து அப்போ தான் நீ வந்து உனக்கு துன்பத்தில் இருக்கன்னு அர்த்தம். நீ வந்து மனிதர்களை தேடும்போது தான் உனக்கு இன்பம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். பெண்ணை பார்க்கும்போது ஆண்களுக்கு, ஆண்களை பார்க்கும்போது பெண்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம்தான் மருந்து. நோய்கள் என்பது துன்பத்தை தரும், சந்தோஷம் என்பது நோய்களை இல்லாமல் ஆக்கும். அப்போ அந்த சந்தோஷத்தை எப்படி பெறுறது? வரும் மருந்தை சாப்பிட்டுட்டு நீ பணத்தை தேடி ஓடுற, அதனால தான் நோய் குணமாக மாட்டேங்குது. நீ மனிதர்களை பார்த்தாலே உனக்கு மருந்தே தேவையில்லை, நீ குணமாயிடும், எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ மனிதர்களை பார்த்தனா
அதனால் தினமும் நீங்கள் கடுமையான நோயாளியாக இருக்கீங்க, பயங்கர சுகர் பேஷண்ட்டாக இருக்கீங்க, உடல் பருமனாக இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா, ஒரு ஆஸ்மா இப்படி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா, உடல் பருமனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா, உட்காந்து எங்கேயாவது ஒரு பொது இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு, ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு ட்ரெயின், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு டெய்லி வந்து 1 மணி நேரம் அங்கே உள்ள மக்களை வேடிக்கை பாருங்கள். பிறருக்கு இடையூறு இல்லாமல் வேடிக்கை பாருங்கள். உங்கள் பாதுகாப்பு முக்கியம். இந்த உலகம் ஆபத்தான உலகம். அதனால் இவன் என்ன பார்க்குறான்னு சொல்லி எவ்வளவு வந்து என்னையே ஏன் பார்த்துட்ருக்க அப்படின்னு அது மாதிரி கேட்காத அளவுக்கு, யாருக்கும் தெரியாத அளவுக்கு சிலர் நீங்கள் பார்க்குறத கூட அவங்க விரும்புவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கூட பாருங்கள். ஆனால் நீங்கள் ஒழுக்கமானவராகவும் இருக்கணும், கட்டுப்பாடு உடையவராக இருக்கணும். உங்களுக்கு கணவன் மனைவி இருந்தால் அவங்களுக்கு உண்மையானவராக இருக்க வேண்டும். நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கீங்க, கல்யாணம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கான உறவை தேடுகிற ஒரு முயற்சியாக கூட அது இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். தயவுசெய்து அது ஒரு கடமைங்க. அப்படி பார்த்தா தான் நோய் குணமாகும். அப்படி பார்க்காதனால தான் நம்ம வெறுமனே டிவியை பார்க்குறோம், மொபைல் ஃபோனை பார்க்குறோம், மணிக்கணக்காக மனுஷங்களை பார்க்குறதே இல்லை. அதனால் வெளியில் பயணிக்கும் போது கூட பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறோம், அப்போ கூட மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே போகிறோம், பஸ்ஸில் போனாலும் சரி, யார் பண்ணாலும் மனுஷங்களை பார்க்குறதில்ல. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கஷ்டங்க, மனுஷங்களை பார்க்குறது கஷ்டம். ஏதோ ஈஸியாக இருக்கோ அது உனக்கு நோயை தரும். மொபைல் ஃபோனை பார்க்குறது ஈஸி, டிவியை பார்க்குறது ஈஸி, புத்தகத்தை பார்க்குறது ஈஸி. ஆனால் இதெல்லாம் உனக்கு நோயை தரும். எது ஈஸியாக இருக்கோ, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் மனுஷங்களை கவனிக்கிறது இருக்குல்ல, அது வந்து கஷ்டமான விஷயம். அதனால தான் நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். அதில் என்ன இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஈஸியான எளிதான விஷயம் தான், ஆனால் அது கஷ்டம். இப்போது காய்கறியை சாப்பிட்றது, பச்சையாக சாப்பிட்றது, வெண்டைக்காய், கோவக்காய் இதெல்லாம் பச்சையாக சாப்பிட்றது ஈஸியான விஷயம் தான். ஆனால் அது கஷ்டம். அதில் ஒரு கஷ்டமும் இருக்குது, ஈஸியும் இருக்குது. சமைச்சு சாப்பிட்றதுனா கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட்றது, சமைக்கிறது கஷ்டம், சாப்பிட்றது ஈஸி. அதை சாப்பிடுவது நம்மை பலவீனப்படுத்தக்கூடியது. இப்போ இந்த பச்சை காய்கறிகள் இருக்குல்ல, பறித்து உடனே சாப்பிட போகிற, பறித்து சாப்பிட போகிறல்ல, அது ஈஸி. ஆனால் அதை சாப்பிடுவது கொஞ்சம் கஷ்டம். ஒரு இட்லி சாப்பிடும்போது, ஒரு லட்டு சாப்பிடும்போது ரொம்ப ஈஸியாக அது நம்ம அடிமைப்படுத்தும். ஆனால் ஒரு வெண்டைக்காய், கோவக்காய்லாம் பச்சையாக இருக்குல்ல, அது கஷ்டம். அதுபோல் மனுஷங்களை பார்க்குறது இருக்குல்ல, இதில் ஒரு கஷ்டம் இருக்குது. மனுஷங்களை பார்க்குறது, அவங்க நம்மளை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு இடையூறு இல்லாமல் நம்ம பார்க்கணும், அப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு நான். ஆனால் மனுஷங்களை பார்த்தா உனக்கு வந்து நோய்கள் குணமாகும். பார்க்கலன்னா நோய் குணமாகாது. என்ன ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட மருந்துகளை நீ சாப்பிட்டாலும், நீ மனிதர்களை பார்க்கவில்லை என்றால், மனிதர்களை கவனிக்கவில்லை என்றால் உனக்கு எந்தவித நோயும் குணமாகாது. எல்லா வித நோய்களும் எப்போ குணமாகும் அப்படின்னா மனுஷங்களை பாரு. அது குறிப்பாக ஆண்கள் வந்து பெண்களை பாருங்கள், பெண்கள் வந்து ஆண்களை பாருங்கள். பிறருக்கு இடையூறு, நீங்கள் வந்து ஒரு ஆணாக இருக்கீங்க, பெண்களை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது உங்கள் மனைவியை பக்கத்தில் வச்சே பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சண்டை வந்துடும். அப்போ உங்கள் மனைவிக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் பெண்களை இந்த உலகத்தை வேடிக்கை பாருங்கள். அதுபோல் பார்க்குறது தான் நான் ஏன் சொல்கிறேன், எல்லாராலையும் முடியும். அப்போ அடுத்த கட்டம் என்னது, பேசுகிறது. இந்த பெண்களோடு போய் பேசுங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் உங்களுக்கு ஒரு மனைவி இருந்தாலும் நீங்கள் பெண்களோட போய் பேசுங்க. என்ன நோக்கத்தோட பேசுவீங்க, ஒரு சகோதரியாக பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு மனைவி இருக்காங்க, மனைவிக்கு உண்மையாக இருக்கீங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பெண்கள்கிட்ட பேசினால அது தப்பு கிடையாது. கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, நமக்கு மனைவி இருக்காங்க அப்படின்னா, அப்போ ஒரு பெண்ணை பார்க்கும்போது இவளை நம்ம தோழியாக வச்சுக்கலாம், இல்லை சகோதரியாக வச்சுக்கலாம். வயசு குறைவாக இருக்குது அப்படின்னா மகளா அவள்கிட்ட பேசலாம், இந்த மாதிரி பேத்தியாக பேசலாம். இந்த மாதிரி ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்கள பாட்டியாக நினச்சி பேசலாம். இப்படி நாம் பேசணும். அப்போ நோய்கள் குணமாகும். மனுஷங்களை பார்க்கறது ரொம்ப முக்கியம். அதுபோல் அடுத்த கட்டம் பேசுகிறது. இந்த நடைமுறை வந்துருச்சுன்னா நோய்கள் குணமாகிவிடும். அப்போ நம்ம வந்து பணத்தை தேடி மனுஷங்களை பார்த்து பேசுறதுக்கு அந்த மாதிரி வழக்கம் வந்துச்சுனாலே, பணத்தை தேடி நீங்கள் மெஷின் மாதிரி ஓட மாட்டீங்க. மெஷின் மாதிரி ஓடுறவங்களால இந்த மாதிரி உட்காந்து பேச முடியாது, மனிதர்களை பார்க்க முடியாது. அப்போ அவங்களுக்கு நோய் வரும். யாரும் இயந்திரத்தை போல மனிதர்களிடம் பேச நேரமில்லை என்று பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு நோய் வரும். நோய்கள் வந்து விட்டதா, அதை குணப்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் பண்ண தப்பே மனுஷங்களை பார்க்காம இருந்தது தான். மனிதர்களிடம் பேசாமல் அன்பை எதிர்பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் பணத்தை எதிர்பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க. யாரிடம் பேசினால் நமக்கு பணம் கிடைக்கும், இவரிடம் பேசினால் எனக்கு பணம் கிடைக்குமா, அப்படி என்றால் நான் எதற்காக இவரிடம் பேச வேண்டும், எனது மனைவி தான் அவள். ஆனால் அவரிடம் பேசுவதால் மணிக்கு 1 மணி நேரம் அவளிடம் செலவிடுவதால் எனக்கு ஏதாவது பணம் கிடைக்குமா, கிடைக்காது. அப்படி என்றால் அது எனக்கு இழப்பு தான் அப்படின்னு சொல்லி அதை கூட இன்றைக்கி பேசுறதில்ல. அப்படி பேசணும். பணத்தை எதிர்பார்க்க ஒரு மனைவியும் என்ன பண்ணணும், கணவனை பணத்தை எதிர்பார்க்காமல் பேசணும். அப்போ என்ன பண்ணால் இவள் வேலை பார்க்கணும், சுயமாக சம்பாதிக்கணும். சும்மா மனைவியோட வேலைக்கு போகாத ஒரு மனைவி தனது கணவனிடம் பேசுகிறாள் என்றால் அது நோக்கம் என்ன அதோட நோக்கம் பணம் தான். அப்போ தான் ஏன்னா அவனை தானே நீ சார்ந்திருக்கிற. அதனால் ஒரு நேர்மையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், கட்டுப்பாடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அப்படிப்பட்ட ஒரு உறுதியோடு கட்டுப்பாடுகளோடு நீ மனிதர்களை பார்க்க வேண்டும், பேச வேண்டும். அப்பொழுது தான் உனக்கு மனிதர்களை வேடிக்கை பார்க்கணும். அப்போ தான் உனக்கு நோய் குணமாகும். இது மிக மிக முக்கியமான மருந்து. இல்லாமல் நீ மருந்தை சாப்பிட்டு நோயை குணப்படுத்தி விடலாம் என்று மனிதர்களை பார்க்காமல் ஓடிக்கொண்டிருந்தால் பணத்தை தேடி, அப்பொழுது உனது நோய் உன்னை பற்றி கொள்ளும். நோய்கள் உனது
புகலிடமாக மாறிவிடும், சரணாலயமாக மாறிவிடும்.